ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கணத்திலிருந்து இணை எழுத்துக்கள் அறிதல் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பிலிருந்து ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் கண்டிப்பாக குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுக்கோங்க, முக்கியமான தலைப்பு இது. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க. வல்லின எழுத்துக்கள் 6ம் மெல்லின எழுத்துக்கள் 6ம் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். திங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கு இது இணை எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு. மெல்லினம் மெல்லின எழுத்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அப்புறம் வல்லினம் அதுக்கப்புறம் வந்திருக்கு. இந்த மாதிரி வர்றது இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தையை கொடுத்துட்டு எக்ஸாமில் 4 வார்த்தையை கொடுத்துட்டு தவறான மெல்லின எழுத்துக்கள் இடம்பெறாத எழுத்து எது அப்படின்னு கேட்குறது, வார்த்தை எதுன்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கு அடுத்தது வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கும். இஞ்சிக்கு அப்புறம் சா வந்திருக்கும். இது சேர்ந்து வர்றது. இது இணை எழுத்துக்கள். என்னென்ன இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இங்கா, இஞ்சா, இண்டா, இந்தா, இம்மா, இன்றா. இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் சேர்ந்து வரும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கள். இந்த மெய்யெழுத்துக்கள் போலவே உயிர் எழுத்துக்களையும் இணை எழுத்துக்கள் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணை எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களை இது மாற்றி மாற்றி வரும். நெடில் முன்னாடியும் குறில் பின்னாடியும் வரும். ஆவுக்கு ஆவம் இணை எழுத்துக்கள். ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு ஈ. இது ஐக்கு இணை எழுத்துக்கள் இல்லாதது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்தெந்த எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு ஈ இணை எழுத்துக்களும் அவுக்கு ஊ இணை எழுத்துக்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அக்குக்கு இணை எழுத்துக்கள் இல்லை. இது இப்போ இதில் கேட்கலாம், தவறான கூற்றை தேர்ந்தெடுக அல்லது சரியானதை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். அளபெடை இப்போ பார்த்திங்கன்னா அளபெடை இருக்குது இல்லைங்களா, நம்ம அந்த அசை பிரிக்கும்போது பிரிக்கும்ல இந்த மாதிரி வார்த்தையை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஓ, ஓதல், தூவும், தளி இந்த மாதிரிலாம் வருது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெடில் வருது, அதுக்கப்புறம் குறில் வருது. இது ஊங்கிறது நெடில் முதல் வருது, அப்புறம் குறில் பின்னாடி வருது. அதே பார்த்திங்கன்னா லீ அப்படிங்கிறது நெடில் முன்னாடி வருது, குறில் பின்னாடி வருது. இந்த மாதிரி அளபெடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முன்னையே நான் சொல்லியிருக்கேன், ஆயுத எழுத்துக்கு துணை எழுத்து இணை எழுத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லின எழுத்திற்கு இனம் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது. இதில் எல்லாமே இணை எழுத்துக்கள் இருக்குது. மஞ்சளில் பார்த்திங்கன்னா இஞ்சா அப்படி இருக்குது, இந்தா இருக்குது. இதில் இது தவறானது. அதே மாதிரி இம்மா, தம்பிக்கு இது இனத்தில் இம்முக்கு இனெழுத்து இம்மா, இம்பா அப்படின்னு வரும். கல்விங்கிறது தவறானது. இதுதான் சரியானது. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன், இட், இந்தா, இத், இந்து, இரு, இன் ஆகிய இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கொஷின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து தவறானது எதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த டாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டா என்ற எழுத்து நாக்கு அடுத்து வரும். அதான் தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாங்கிற எழுத்து நாக்கு அடுத்து வரும். அது தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா என்ற எழுத்து பார்த்திங்கன்னா நாக்கு அடுத்து வரும். அது ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டம் அப்படின்னு இப்போ இருக்க பார்த்திங்களா, அது நான் முன்னாடி வந்திருக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி டா வந்திருக்கு. வண்டி அதே மாதிரி இதுவும் ஒரே வார்த்தை தான், இண்டி. நண்டு நான் முன்னாடி வந்திருக்கு, டாங்கிறது பின்னாடி வந்திருக்கு. மன்றம் இந்த நாங்கிறது முன்னாடி வந்திருக்கு, ரா பின்னாடி வந்திருக்கு. நன்றியில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்திருக்கு, ராங்கிறது பின்னாடி வந்திருக்கு. கன்று பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்திருக்கு, ரா பின்னாடி வந்திருக்கு. இது இணை எழுத்துக்கள் நாம் சொல்கிறோம். இதில் கண்டிப்பாக 2 கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
கூற்றுகளை வந்து கேட்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அல்லது தவறானது தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அல்லது இணை எழுத்துக்கள் இல்லாத சொற்கள் எது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமானது. தேங்க்யூ.